I think I'm better than you. பெருமை என்றால் என்ன? உங்களை காட்டிலும் நான் நல்லவன் என்று சொல்வது. Maybe I'm not better than all those other people, but I'm better than some of you. மற்றவர்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல, ஆனால் உங்களில் ஒரு சிலரை காட்டிலும் நான் நல்லவன் என்று சொல்வது. And that is the main reason why many Christians don't get grace. அநேக கிறிஸ்தவர்களுக்கு கிருபை கிடைக்காதிருப்பதற்கு இதுதான் காரணம். பிரதான காரணம். God will not give grace to a proud person. பெருமையானவனுக்கு தேவன் கிருபையை கொடுப்பதில்லை. So if you can learn the secret of humility, ஆகவே தாழ்மையின் ரகசியத்தை மட்டும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்களானால், you will keep on getting grace every day of your life. உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் கிருபையை பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். So what does grace bring us? ஆகவே கிருபை நமக்கு எதை கொண்டு வருகிறது? Let me show you three things. மூன்று காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கட்டும். First of all, Ephesians chapter 1. முதலாவதாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். In Ephesians chapter 1 it says, எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, verse 7, 7ஆம் வசனம், we have forgiveness of our trespasses according to the riches of his grace. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. So what do we get through the riches of God's grace? தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தினாலே நமக்கு என்ன கிடைக்கிறது? Through the blood of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக our sins are forgiven. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. That is number one work of grace. இதுதான் கிருபையினுடைய முதலாவது வேலை. Our entire past life can be blotted out. நம்முடைய கடந்த கால வாழ்க்கை முழுதுமாக அந்த பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட முடியும். It's a wonderful promise. இது அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். That every single sin I've committed in my life can be cleansed and forgiven என்னுடைய வாழ்க்கையிலே in a moment. நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்த ஒவ்வொரு தனி பாவமும் ஒரு க்ஷணத்திலே ஆண்டவருடைய கிருபையினாலே அது நீக்கப்பட முடியும். See, that has to be the first step. இதுதான் முதலாவது படியாக இருக்க வேண்டும். Because God cannot deal with us as long as we have got this guilt of sin. இந்த பாவத்தினுடைய குற்றத்தை நான் வைத்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் தேவன் நம்மோடு கூட கிரியை செய்ய முடியாது. And by his grace he blots it out. அவருடைய கிருபையினாலே அதையெல்லாம் அவர் அழித்து விடுகிறார். What do we have to do? நாம் என்ன செய்ய வேண்டும்? We must confess that we have sinned. நான் பாவம் செய்தேன் என்பதை அறிக்கை செய்ய வேண்டும். If you don't admit that you are a sinner, you cannot be forgiven. நீங்கள் பாவி என்பதை ஒத்துக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு மன்னிப்பு இல்லை. The conditions are very simple. நிபந்தனைகள் மிகவும் எளியவைகளாய் இருக்கிறது. Let me just mention three of them. மூன்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன். Number one, ஒன்றாவது காரியம், you must confess I am a sinner. நான் ஒரு பாவி என்பதை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். You don't have to confess all the 100,000 sins you committed in your life. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்த 100,000 பாவங்களையும் அறிக்கை செய்ய தேவையில்லை. None of us can do that. நம்மில் யாருமே அதை செய்ய முடியாது. What do I have to do? நான் என்ன செய்ய வேண்டும்? Lord, I am a sinner. I have sinned so many times. ஆண்டவரே, நான் ஒரு பாவி, எவ்வளவோ முறை பாவங்களை செய்திருக்கிறேன். In my thoughts, என்னுடைய சிந்தையிலே, in my words, என்னுடைய வார்த்தைகளிலே, in my actions, என்னுடைய கிரியைகளிலே, in my attitudes to people, மக்கள் மீது எனக்கு இருக்கக்கூடிய மனோபாவனையிலே, and in the wrong motive with which I did so many good things also. நல்ல காரியங்களை செய்திருக்கிறேன், ஆனால் தவறான நோக்கத்தினாலே செய்திருக்கிறேன். There are so many sins in my life, Lord. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பாவங்கள் இருக்கிறது. So many secret sins I'm even ashamed to let anybody know. யாரும் அறிந்து கொள்ள கூடாது என்று சொல்லக்கூடிய வெட்கப்படக்கூடிய அந்தரங்க பாவங்களும் இருக்கிறது ஆண்டவரே. I confess them to you. ஆண்டவரே, உம்மிடத்திலே நான் அறிக்கை செய்கிறேன். That's number one. இதுதான் முதலாவது நிபந்தனை. The second thing is, இரண்டாவது காரியம், I must be willing to turn from it. நான் அந்த பாவங்களிலிருந்து நான் திரும்புவதற்கு எனக்கு மனம் வேண்டும். I'm not asking you to get victory over it. That is another step. இவைகள் எல்லாவற்றிலேயும் நீங்கள் ஜெயம் பெற வேண்டும் என்று சொல்லவில்லை, அது வேறொரு படி. For example, if you're an angry type of person, உதாரணமாக நீங்கள் சீக்கிரமாய் கோபப்படக்கூடிய நபராக இருந்தால், God's not asking you to get victory over anger before he forgives you. அவர் உங்களை மன்னிப்பதற்கு முன்பதாக நீ கோபத்தின் மேலே வெற்றி அடைந்தால் தான் மன்னிப்பேன் என்று சொல்லவில்லை. It may take 10 years to get victory over anger. கோபத்தின் மேலே வெற்றி பெறுவதற்கு 10 ஆண்டுகள் ஆகலாம். But he'll forgive you now. ஆனால் இப்பொழுதே உங்களை மன்னித்து விடுவார். If you acknowledge it is a sin. அது ஒரு பாவம் என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டால் மாத்திரம். Lord, I'm a sinner. ஆண்டவரே, நான் ஒரு பாவி. I'm always getting angry. எப்பொழுதுமே கோபப்படுகிறேன். I want to give it up. அதை நான் விட்டுவிட விரும்புகிறேன் ஆண்டவரே. The question is, do you want to give it up? நீங்கள் விட்டுவிட விரும்புகிறீர்களா? அதுதான் கேள்வி. That is the meaning of repentance. இதுதான் மனம் திரும்புதல் என்பதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம். That's the Tamil translation is beautiful. It's a turning of your mind completely around. தமிழ் வார்த்தையானது மிகவும் தெளிவாக இருக்கிறது. மனதிலே உள்ள ஒரு திரும்புதல், மனம் திரும்புதல். My mind had one attitude to anger, now it has got another attitude to anger. இவ்வளவு நாட்களாக கோபத்தின் மீது எனக்கு ஒரு மனநிலை இருந்தது, இப்பொழுது என்னுடைய மனநிலை அப்படியே மாறிவிட்டது. To all sin.
எல்லா பாவங்களின் மீதும். I had a certain attitude towards cheating people, now I got another attitude towards cheating. மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயத்திலே எனக்கு ஒரு மனப்பான்மை இருந்தது, இப்பொழுது அந்த மனப்பான்மை மாறிவிட்டது. So first I acknowledge my sin. ஆகவே முதலாவதாக என்னுடைய பாவங்களை ஒத்துக்கொள்கிறேன். And then I turn from it, even though I don't have victory over it, I want to give it up. இரண்டாவதாக நான் அதிலிருந்து நான் இப்பொழுது திரும்புகிறேன். அதிலிருந்து எனக்கு வெற்றி கிடைக்காவிட்டாலும் நான் அதை விட்டுவிட விரும்புகிறேன். There's one more condition. இன்னும் ஒரு நிபந்தனை உண்டு. When God forgives you so much, தேவன் எவ்வளவோ உங்களை மன்னித்திருக்கையில், He says you must forgive other people the few things that they have done against you. மக்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்திருக்கக்கூடிய சிறு காரியங்கள், சில காரியங்கள், அதை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறார். You have done many crores of sins and God forgives you. நீங்கள் செய்த பாவங்கள் எவ்வளவோ கோடிகள், அதை தேவன் மன்னித்திருக்கிறார். The 2 or 3 sins somebody has done against you, உங்களுக்கு விரோதமாக யாரோ ஒருவர் செய்த 2-3 பாவங்கள், if you cannot forgive them, அவைகளை நீங்கள் மன்னிக்கவில்லையானால் God says I will not forgive you. நானும் உன்னை மன்னிக்க முடியாது. And that is the reason why many Christians are not forgiven. அநேக கிறிஸ்தவர்கள் மன்னிக்கப்படாததற்கு காரணம் இதுதான். And that is why they have so many sicknesses in their body. ஆகவே தான் அவருடைய சரீரத்தில் இவ்வளவு வியாதிகள் காணப்படுகிறது. They got ulcers and migraine and arthritis. வயிற்றுப்புண், அவர்களுக்கு ஒற்றை தலைவலி, அவர்களுக்கு எலும்பு வியாதி. They take tablets and tablets and tablets. மாத்திரை விழுங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். It won't heal you. அவர்களுக்கு சுகம் கிடைப்பதில்லை. You must forgive somebody. நீங்கள் மன்னிக்காத அந்த நபரை மன்னிக்க வேண்டும். There are many sicknesses people have because they haven't forgiven somebody. ஒருவரை மன்னிக்காதபடினாலே அநேக வியாதிகளை கொண்டிருக்கிறார்கள் மக்கள். I challenge you. நான் உங்களுக்கு சவால் இடுகிறேன். You forgive somebody and see if some of your sicknesses don't go away. நீங்கள் ஒரு சிலரை மன்னித்து விடுங்கள், உங்கள் வியாதி உங்களை விட்டு போகிறதா இல்லையா என்பதை பாருங்கள். I'm not saying that all sicknesses are dependent on that. எல்லா வியாதிகளுமே இதை பொறுத்து தான் இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. But at least 20% of sicknesses are dependent on that. குறைந்தது 20% வியாதிகளாவது பிறரை நீங்கள் மன்னிக்காத நிமித்தமாய் வந்திருக்கிறது. And those 20% of sicknesses will go. அந்த 20% வியாதிகள் போய்விடும். So we must acknowledge our sin. ஆகவே நாம் நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும். Turn from our sin. நம்முடைய பாவங்களை விட்டு திரும்ப வேண்டும். Forgive others. மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். Grace will blot out your past life. கிருபையானது உங்களை கடந்த கால வாழ்க்கையின் பாவங்களை நீக்குகிறது. You can look back and say my life is clean now. இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை பின்னிட்டு திரும்பி பார்த்து என்னுடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்கிறது என்று சொல்ல முடியும். How wonderful. எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை. It's like throwing out all the stinking garbage from your kitchen. உங்களுடைய சமையல் அறையிலிருந்து நாற்றம் எடுக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் தூக்கி எறிவது போல. The second thing that grace does, கிருபை செய்யக்கூடிய இரண்டாவது காரியம், is mentioned in Romans 6:14. ரோமர் 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது. Sin is like a master that has ruled you. பாவம் என்பது இவ்வளவு நாட்களாக உங்களை ஆண்டு கொண்டிருந்த ஒரு எஜமானனை போல இருக்கிறது. Once God has forgiven you by grace, கிருபையினாலே ஒருமுறை தேவன் உங்கள் பாவங்களை மன்னித்து விட்ட பிறகு, He will give you power to overcome sin by grace. அந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடியதான வல்லமையை அவர் கிருபையின் மூலமாக உங்களுக்கு அளிக்கிறார். Romans 6:14. ரோமர் 6:14. Here it says when you come under grace, sin will not be able to rule over you. நீங்கள் கிருபைக்கு கீழாக வரும்பொழுது பாவம் உங்களை ஆளாது மேற்கொள்ளாது என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். Sin is always trying to pull you down. பாவம் எப்பொழுதுமே உங்களை கீழ்நோக்கி இழுத்துக் கொண்டே இருக்கிறது. Grace will lift you up. கிருபை உங்களை மேலே உயர்த்தும். There is a law in this world called the law of gravity. இந்த பூமியிலே புவியீர்ப்பு விசை என்கிறதான ஒரு பிரமாணம் உண்டு. And there's another law called the law of sin. பாவம் என்கிற பிரமாணமும் ஒன்று உண்டு. The law of sin is exactly like the law of gravity. பாவ பிரமாணம் என்பது புவியீர்ப்பு விசை என்கிற பிரமாணத்தை போலவே இருக்கிறது. It pulls down everybody. எல்லாரையும் கீழே நோக்கி இழுத்துக் கொண்டே இருக்கிறது. It will pull you down into bitterness, கசப்புக்குள்ளாக உங்களை கீழே நோக்கி இழுக்கிறது. jealousy, பொறாமைக்குள்ளாக இழுக்கிறது. all types of filthy sick sins. எல்லா விதமான அசுத்தமான பாவங்களை நோக்கி உங்களை இழுக்கிறது. Sexually dirty thoughts, பாலியல் சம்பந்தமான அசுத்தமான எண்ணங்கள், internet pornography, நீங்கள் இணையதளத்திலே பார்க்கக்கூடிய ஆபாசமான காட்சிகள், dirty filthy movies, அசுத்தமான சினிமா காட்சிகள், and bitterness, கசப்பு, many evil things, witchcraft. பில்லி சூனியம், இது போன்ற எவ்வளவோ தீமையான காரியங்கள். It's like the law of gravity. புவியீர்ப்பு விசையை போலவே பாவ பிரமாணம் கீழ் நோக்கி இழுக்கிறது. Haven't you found that in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே இதை நீங்கள் உண்மை என்று கண்டுகொள்ளவில்லையா? Try to overcome it, but it pulls you down. நீங்கள் எப்படியாவது மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், அதுவும் உங்களை கீழ் நோக்கி இழுக்கிறது. Some sins you really want to overcome, ஒரு சில பாவங்களை உண்மையாலுமே நீங்கள் மேற்கொள்ள விரும்புகிறீர்கள், but
you get pulled down. ஆனாலும் நீங்கள் கீழ் நோக்கி இழுக்கப்படுகிறீர்கள். Like the law of gravity. அது புவியீர்ப்பு விசையை போலவே. If I try to fly, நான் பறக்க முயற்சித்தால் gravity pulls me down. புவியீர்ப்பு விசை என்னை கீழே நோக்கி இழுக்கிறது. But grace can lift you up. ஆனால் கிருபை உங்களை மேல் நோக்கி உயர்த்த So முடியும். that this law of sin cannot rule you. அப்படியானால் இந்த பாவம் என்கிற பிரமாணமானது உங்களை ஆளுகை செய்யாது. See that aeroplane, how it overcomes the law of gravity and விமானத்தை பாருங்கள், அது பறக்கும் பொழுது எப்படி புவியீர்ப்பு விசையை மேற்கொண்டு அது பறந்து செல்கிறது. Isn't that a miracle? அது அற்புதமாக இல்லையா? Such a heavy thing, எவ்வளவு கனம் அதற்கு, weighing so many tons. எத்தனையோ டன் எடை கொண்ட அந்த விமானமானது மேலே பறக்கிறது பாருங்கள். It just by itself it goes up, nobody is lifting it. யாருமே கீழே இருந்து அதை தூக்குவதில்லை, அது அப்படியே மேலே எழும்புகிறது. It's not some rope pulling it up. அது ஏதாவது கயிறு மேலே நோக்கி அதை இழுப்பதில்லை. It is just overcoming the law of gravity. அது புவியீர்ப்பு விசை என்கிற பிரமாணத்தை அப்படியே மேற்கொண்டு அதை மேலே எழும்பி செல்கிறது. Because there is another law. ஏனென்றால் வேறொரு பிரமாணம் அங்கே இருக்கிறது. And if you study it in physics, it's called the law of aerodynamics. நீங்கள் பிசிக்ஸ் பாடத்திலே படிக்கும் பொழுது அது law of aerodynamics என்கிற சொல்லக்கூடியதான விதி அதிலே காணப்படுகிறது. That law, I don't want to go into the detail of it, but that law lifts this plane up. அந்த பிரமாணமானது இந்த விமானத்தை ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு மேல போகும்பொழுது அதை அப்படியே தூக்குகிறது. Very simple. மிகவும் எளிமையான ஒரு Just பிரமாணம். lifts it up. அது அப்படியே மேலே நோக்கி தூக்குகிறது. Law of gravity is trying to pull this plane down. இந்த புவியீர்ப்பு விசையானது இந்த விமானத்தை கீழ்நோக்கி இழுக்க முயற்சித்துக் கொண்டே இருக்கிறது. The law of aerodynamics, which the plane submits to, lifts it up. அந்த விமானமானது இந்த ஏரோடைனமிக்ஸ் விதிகளுக்கு தன்னை உட்படுத்தும் பொழுது அந்த விமானத்தை அந்த விதியானது அப்படியே தூக்குகிறது. Grace is like that. கிருபையும் அப்படித்தான். Sin is trying to pull you down. பாவமானது உங்களை கீழ்நோக்கி இழுக்கிறது. You're a slave to anger. Sin is trying to make you angry. கோபத்துக்கு நீங்கள் அடிமையா இருக்கிறீர்கள். அந்த பாவமானது உங்களை கோபப்பட செய்கிறது. But grace prevents you from getting angry. ஆனால் கிருபையோ நீங்கள் கோபப்படுவதிலிருந்து உங்களை தடுக்கிறது. Sin tries to give you dirty thoughts in your mind, பாவமானது but grace keeps your mind pure. பாவமானது உங்களுடைய மனதிலே அசுத்தமான சிந்தனைகளை கொடுக்க முயற்சிக்கிறது. ஆனால் கிருபையோ உங்களுடைய மனதை சுத்தமாய் காத்துக் கொள்கிறது. Like that, all the dirty habits in your life, grace enables you to overcome. இதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய எல்லா கெட்ட பழக்கங்களிலிருந்தும் இந்த கிருபையானது அதை மேற்கொள்ளும்படியாக உங்களுக்கு உதவி செய்கிறது. It's the mighty power of God. அது தேவனுடைய வல்லமையா, சர்வ வல்லமை. You see how the devil has cheated you of it? பிசாசு எப்படி இந்த விஷயத்தில் உங்களை வஞ்சித்து விட்டான் பார்த்தீர்களா? You have not experienced it. நீங்கள் அதை இன்னும் அனுபவிக்காமல் You have not experienced this grace that's able to lift you up. உங்களை மேலே நோக்கி உயர்த்துகிறதான அந்த கிருபையை நீங்கள் இன்னும் அனுபவிக்காமல் இருக்கிறீர்கள். It's a promise. அது ஒரு வாக்குத்தத்தம். Sin shall not rule over you. பாவம் உங்களை இனிமேலும் ஆண்டு கொள்ளாது. Like it says in Romans 8, ரோமர் 8 அதிகாரம் verse 2, 2 வசனம். the law of the Holy Spirit sets me free from the law of sin. ஆவியின் பிரமாணம், பரிசுத்த ஆவியின் பிரமாணம் என்பது என்னை பாவம் மரணம் என்பதனுடைய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்குகிறது. Two laws mentioned here. இங்கே இரண்டு பிரமாணங்கள் One is the law of sin pulling you down. ஒன்று உங்களை கீழ் நோக்கி இழுக்கக்கூடிய பாவம் என்கிற பிரமாணம். Law of the Spirit, which is grace, setting you free from that. அந்த பரிசுத்த ஆவியின் பிரமாணம் என்கிறதான கிருபையின் பிரமாணமானது உங்களை அதிலிருந்து விடுதலையாக்கி மேலே உங்களை உயர்த்துகிறது. Ask God to make that clear to you. ஆண்டவரே இது எனக்கு தெளிவாக்கும் என்று தேவனிடத்திலே கேளுங்கள். Then the third thing. மூன்றாவது காரியம். Our first problem is all the guilt of our past life. நம்முடைய முதலாவது பிரச்சனை நம்முடைய கடந்த கால வாழ்க்கையினுடைய குற்ற உணர்வு. Our second problem is that we are defeated by sin. நம்முடைய இரண்டாவது பிரச்சனை பாவத்தினாலே தோற்கடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். Our third problem is that as long as we live on this earth, we have many trials and pressures and problems. நம்முடைய மூன்றாவது பிரச்சனை இந்த பூமியிலே நாம் வாழும் பரியந்தம் நமக்கு சோதனைகள், கஷ்டங்கள், அழுத்தங்கள் வந்து கொண்டிருக்கிறது. Because this world is an evil world. ஏனென்றால் இந்த உலகமானது தீமையான உலகமாய் இருக்கிறது. People, circumstances, all types of things we have ஜனங்கள், problems. சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் நமக்கு வருகிறது. How shall we handle them? இவைகளை நாம் எப்படி கையாளுவது? See 2 Corinthians chapter 12. 2 கொரிந்தியர் 12 அதிகாரம். Paul tells us there about a problem he had, which he calls a thorn in the flesh in verse 7. பவுல் தனக்குள்ள பிரச்சனையை தன்னுடைய சரீரத்திலே கொடுக்கப்பட்ட முள் என்று அவர் அதை சொல்கிறார். He doesn't tell us what it is. அது என்ன என்று அவர் விளக்கி சொல்லவில்லை. But you can apply it to any problem you have in your life. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கு வேண்டுமானாலும் இதை நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். I don't think there is a single person sitting here who doesn't have some problem.
இங்கே பிரச்சனையே இல்லாத ஒரு நபர் கூட இருக்கிறார் என்று நான் நம்பவில்லை. You must be having some problem in your life or your family or your home or your work or somewhere. உங்களுடைய குடும்பத்திலேயோ உங்களுடைய வாழ்க்கையிலேயோ உங்களுடைய வேலை ஸ்தலத்திலேயோ எங்கேயோ ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம். That is the devil attacking you. அது பிசாசு உங்களை தாக்கிக் கொண்டே இருக்கிறார். And Paul says here in verse 7, it is a messenger of Satan. பவுல் இங்கே 7ஆம் வசனத்தில் சொல்கிறார், அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. It's like a thorn in the flesh. அது சரீரத்திலே காணப்படுகிற முள்ளை போல இருக்கிறது. Poking you. குத்திக்கொண்டே இருக்கிறது. Have you got a problem like that? இது போன்ற ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா? Which is like a thorn in the flesh which is getting infected and full of pus and what not. உங்களுடைய சரீரத்திலே குத்தப்பட்ட முள் அது அங்கே சீழ் பிடித்து அது அப்படியே புண்ணாகி விட்டது, ரணமாகி விட்டது. Some problem in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை. And you say, how shall I overcome this? நான் இதை எப்படி மேற்கொள்ள முடியும் என்று கேட்கலாம். Paul prayed to God. பவுல் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். You know what God's answer was? தேவனுடைய பதில் என்ன தெரியுமா? Grace. கிருபை. Verse 9. 9ஆம் வசனம். My grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும். Because my power will be strong in your weakness. உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். So that's the third area where grace helps us. ஆகவே நமக்கு உதவி செய்யக்கூடிய மூன்றாவது கிருபை உதவி செய்யக்கூடிய மூன்றாவது பகுதி இதுதான். First of all, blotting out our past life. முதலாவதாக நம்முடைய கடந்த கால பாவங்களை நீக்குகிறது. Secondly, lifting us up from the power of sin that's pulling us down. இரண்டாவது நம்மை கீழ்நோக்கி இழுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்மை மீட்டு அதை நம்மை தூக்குகிறது. And the third is to be able to overcome the problems that we face in life. மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளிலே நமக்கு இந்த கிருபை உதவி செய்கிறது. Even the problems that other people cause for us. நமக்கு மக்கள் விளைவிக்கக்கூடிய பிரச்சனைகளை எண்ணி பாருங்கள். By grace we can conquer them. கிருபையினாலே அவைகளை நாம் மேற்கொள்ள முடியும். We can overcome them. நாம் அவைகளை மேற்கொள்ள முடியும். The problem may remain but we go over them. பிரச்சனை அங்கேதான் இருக்கலாம், ஆனால் நாம் அதற்கு மேலாக கடந்து செல்ல முடியும். It's like if there's a mountain which is like a problem. எங்கே பிரச்சனை என்பது ஒரு மலையை போல இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். God gives you wings like a bird and you go over it. ஒரு பறவைக்கு ரெக்கையை கொடுப்பது போல தேவன் உங்களுக்கு ரெக்கையை கொடுத்து அந்த மலையை கடந்து செல்கிறீர்கள். That's grace. அதான் கிருபை. It makes you overcome the problem. பிரச்சனையை மேற்கொள்ள உங்களுக்கு உதவி செய்கிறது. Or to use another illustration, வேறு ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், supposing you are trying to cross a river in a boat, ஒரு படகிலே ஒரு ஆறை கடக்க முயற்சி செய்கிறீர்கள். and under the water there's a rock that you're always hitting, you can't go across. தண்ணீருக்குள்ளாக ஒரு பாறை மறைந்திருக்கிறது, உங்களுடைய படகு அந்த பாறையிலே போய் இடித்துக் கொண்டே இருக்கிறது, உங்களால் அந்த ஆற்றை கடக்க முடியவில்லை. That's your problem. அதுதான் உங்களுடைய பிரச்சனை. Say, Lord, get rid of this rock, get rid of ஆண்டவரே this rock. இந்த பாறை நீக்கிவிடும் என்று ஜெபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். And he doesn't do it. ஆண்டவர் அதை நீக்குவதில்லை. But he raises the level of the water. ஆனால் அந்த தண்ணீருடைய அளவை தேவன் மேலே உயர்த்துகிறார். And you go across. இப்பொழுது நீங்கள் அந்த பாறையை கடந்து செல்கிறீர்கள். That's grace. அதான் கிருபை. And that's why a Christian is always triumphant. ஆகவே தான் ஒரு கிறிஸ்தவன் எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறவனாய் இருக்கிறான். If he gets grace. கிருபை மட்டும் அவனுக்கு கிடைக்குமானால். See Romans chapter 8. ரோமர் 8ஆம் அதிகாரம். In Romans 8 we read like this. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். Verse 37. 37ஆம் வசனம். In all these things we are more than conquerors through him who loved us. இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மிலே அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். What things? எந்த காரியங்கள்? Verse 35. 35ஆம் வசனம். Tribulation, உபத்திரவம், distress, கஷ்டம், வியாகுலம், persecution, துன்பம், famine, பசி, nakedness, நிர்வாணம், peril, நாசமோசம், sword, பட்டயம். verse 38. 38ஆம் வசனம். Death, மரணம், life, ஜீவன், angels, தேவதூதர்கள், அதிகாரங்கள், things present, வல்லமைகள், things to come, நிகழ்காரியங்கள், வருங்காரியங்கள், nothing ஒன்றும் can separate me from the love of God. என்னை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க In முடியாது. all these things I am more than a conqueror. எல்லாவற்றிலேயும் நான் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். When we get grace from God, நாம் தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றுக்கொள்ளும் பொழுது we can solve every problem. எல்லா பிரச்சனைகளையும் நம்மால் தீர்க்க முடியும். We can overcome every problem. ஒவ்வொரு பிரச்சனையும் நாம் மேற்கொள்ள முடியும். Our sins are forgiven. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. We get victory over our sinful nature. நம்முடைய பாவமாகிய சுபாவத்திலே நாம் வெற்றி பெறுகிறோம். Thirdly, we can face every problem in life and be a conqueror. மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை நாம் மேற்கொண்டு முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும். That is what the Holy Spirit has come to give us. Grace. இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்க வந்திருக்கிறார், கிருபை. To whom does he give it? அவர் யாருக்கு அந்த கிருபையை கொடுக்கிறார்? Those who humble themselves before him. தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறவர்களுக்கு அந்த கிருபையை கொடுக்கிறார். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, get rid of your pride. உங்களுடைய பெருமையை விட்டு விடுங்கள். Get rid of all those high thoughts. You think you're such a big person. நான் எவ்வளவு பெரிய ஆள் என்று சொல்லக்கூடியதான உயர்ந்த எண்ணங்கள் எல்லாம் நீக்கி போடுங்கள். Just say to God, Lord, I'm a nobody. ஆண்டவரே, நான் ஒரு பொருட்டல்ல என்று சொல்லுங்கள்.
I'm not better than anybody else. ஆண்டவரே நான் யாரை காட்டிலும் மேன்மையானவன் அல்ல. Paul said, I am the chief of sinners. பாவிகளிலே பிரதான பாவி நான் என்று பவுல் சொல்கிறார். That's why he got so much grace. ஆகவே தான் பவுலுக்கு அவ்வளவாய் கிருபை பெற்றுக்கொண்டார். Come to God in humility. தாழ்மையிலே தேவனிடத்திலே வாருங்கள். Let's pray. நாம் ஜெபிப்போம். While our heads are bowed in prayer, நம்ம எல்லாருடைய தலைகளும் ஜெபத்திலே வணங்கி இருக்கும் பொழுது, கண்களை மூடி இருக்கும் பொழுது, I want you to bow your head and pray to God. நீங்கள் தலைகளை வணங்கி தேவனை நோக்கி ஜெபிக்க முடியாது நான் கேட்கிறேன். Say, Lord, ஆண்டவரே என்று சொல்லுங்கள். I am a nobody. ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, நான் ஒரு பொருட்டல்ல. I have been so proud and that's why I never got grace in my life. ஆண்டவரே நான் எவ்வளவோ பெருமையாக இருந்திருக்கிறேன், ஆகவே தான் கிருபையை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன். But today I humble myself. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே நான் என்னை தாழ்த்துகிறேன். I acknowledge I am a nobody. ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். And all my life I want to be a nobody. என் வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவரே நான் அறியப்படாதவனாக இருக்கட்டும். Please give me your grace. ஆண்டவரே தயவு செய்து உம்முடைய கிருபை எனக்கு To தாரும். forgive me. என்னை மன்னியும் ஆண்டவரே. Help me to overcome sin. பாவத்தை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யும். And to make me a conqueror in all of life's battles. வாழ்க்கையின் எல்லா போராட்டங்களிலேயும் ஜெயங்கொள்ளுகிறவனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. God will do it. தேவன் அதை உங்களுக்கு செய்வார். Father, பிதாவே, those who are calling upon you now, யாரெல்லாம் இப்பொழுது உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ please hear and answer their ஆண்டவரே prayer. உம்முடைய ஜெபத்தை கேட்டு பதிலளியும் ஆண்டவரே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.